ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ் நசி வாய்ஸ் 2.2 சேனல். கடைசி பாட்டில் என்ன நடந்தது அப்படின்னா, ரீனா ஊருக்கு போறதுக்காக பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருக்கா. சிவமும் பக்கத்துலேயே இருக்கா. கரெக்டாக அந்த இடத்துக்கு தம்பிக்காரன் வந்துடுறான். அண்ணி, கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கொஞ்சம் வரீங்களா அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். உடனே ரீனா எதை பற்றியும் யோசிக்காம அங்கேருந்து கிளம்பிடுறா. ஒரு வழியா எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்பா இருந்தது கேட்குறாரு, மோகினி நீ நல்லா தானே இருக்க, உனக்கு எதுவும் ஆகலைல்ல அப்படின்ற மாதிரி அவரு கேட்குறாரு. அதுக்கு மோகினி ஆண்டியோ, இல்லை நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. ரீனா மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நான் ஒரு வழியா ஆயிருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி அப்படியே அழுகுறாங்க. பாட்டியும் வந்துடுறாங்க. என்ன மறுதிருப்பி ராட்சசன் வந்துட்டானா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் கோவப்படுறாங்க. ரீனா வந்துட்டு சொல்றாரு, இல்ல கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்ற மாதிரி ரீனா சொல்றா. கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு முந்திக்கிட்டு நான் சொல்றேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிப்பா. பாட்டி வந்துட்டு ஒரு நிமிஷம், அம்மா உங்களுக்குல என்ன கழுத்துல தாலி தொங்குது, நெத்தில என்ன குங்குமம் வச்சிருக்க அப்படின்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க. அதுக்கு அந்த கேர்ள் ஃப்ரெண்டோ, நான் ரிஷப்போட பொண்டாட்டி அப்படிதானே இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. இதை கேட்ட பாட்டிக்கு டென்ஷன் ஆகி இந்த வீட்டுல என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. அதுக்கு ரிஷப்போ, நான் உங்கள்கிட்ட எல்லாமே சொல்றேன் பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிட்டு போய் பேச ஆரம்பிக்கிறான். பாட்டி, நான் இவ்வளவு பெரிய முடிவு எடுத்ததுக்கு காரணமே அம்மா மட்டும்தான். கேர்ள் ஃப்ரெண்டோட அப்பாவும் நம்மளும் பிசினஸ் டீல் பண்ணிட்டு இருக்கோம்ல, இதனால அவங்கள்ட்ட நம்ம நிறைய பணம் வாங்கியிருக்கோம். பிசினஸும் கொஞ்சம் லாஸ்ல போயிட்டு இருக்கு. வேற வழி இல்லை, இந்த கல்யாணத்துக்கு மட்டும் நான் சம்மதிக்கல அப்படின்னா அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க, அம்மாவும் ஜெயிலுக்கு போயிடுவாங்க. நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க, அதனாலதான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன் அப்படின்ற மாதிரி ரிஷப் சொல்றான். அதுக்கு பாட்டியோ, என்னடா பேசிட்டு இருக்க நீ, ரீனா உன்னை மட்டுமே நம்பி வந்திருக்கா, அவளை நீ ஏமாத்தலாமா அப்படின்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க. அதுக்கு ரிஷப் இருந்துட்டு சொல்றான், இல்ல பாட்டி எனக்கு எல்லாமே தெரியும், நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் பிசினஸ்ல கொஞ்சம் டெவலப் பண்ணி அவங்களுக்கு தேவையான காசு கொடுத்துட்டு நான் ரீனாவை நான் கூப்பிட்டு போவேன் பாட்டி அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். பாட்டி இருந்துட்டு, எப்படி இருந்தாலும் நீ ரீனாவை மட்டும் கைவிட்டுறாரு அப்படின்ற மாதிரி பாட்டி குட்டியா அட்வைஸ் பண்றாங்க. இந்த பக்கம் ஜமீன்தாரு காட்டுக்குள்ள ஒரு போனை பாக்குறாரு. பார்த்துட்டு இந்த காட்டுக்குள்ள இவ்வளவு காஸ்ட்லியான போனு எப்படி வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. போன் அப்படி தட்டி தட்டி பாக்குறாரு, ஓப்பனே ஆக மாட்டேங்குது. சரின்னு சொல்லிட்டு காருக்குள்ள தூக்கி அந்த போனை போட்டுறாரு. கரெக்டா அந்த இடத்துக்கு ஊர் மக்கள் எல்லாம் வந்து ஜமீன்தார் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல அந்த போன் வந்துட்டு வீடியோ ஆன் ஆகுது. அந்த வீடியோல சாட்சி இருக்கா. நீங்களா நீங்களா இதெல்லாம் பண்ணீங்க, என்னால நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி அவ யாரையோ பார்த்து பேசுறா. கரெக்டா அந்த போன் ஆஃப் ஆயிருது. இந்த பக்கம் மோகினி ஆண்டி இருந்துட்டு, ரீனா நீ என் கூடவே இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு நீ என் கூட இருக்கிறதா எனக்கு நல்லதுன்னு தோணுது அப்படின்ற மாதிரி மோகினி ஆண்டி சொல்றாங்க. அதுக்கு ரீனா வந்துட்டு, நான் எப்படி இங்க இருக்க முடியும், எந்த உறவு முறையில நான் இங்க இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ரீனா சொல்றா. அதுக்கு மோகினி ஆண்டியும், தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு, கொஞ்ச நாள் என் கூட இருந்த இந்த பிரச்சனை எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் வேணா நீ போயிரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம சரின்னு சொல்லிடுறா ரீனா. இந்த பக்கம் காட்டுக்குள்ள சிவம் ரொம்ப கோபமா நடந்து போயிட்டு இருக்கான். ரீனா, நான் உன்னை எந்த அளவு லவ் பண்றேன், ஆனா நீ என்னடானா ரிஷப் பின்னாடியே போற. ரிஷப் இருந்துட்டு உன்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அது உனக்கு பெருசா தெரியல. உன்னை பத்தியே அதாவது உன்னை நினைச்சிட்டே நான் இருக்கேன், என்னை பத்தி நீ கொஞ்சம் கூட கவலைப்படல இல்ல அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு பேசிட்டு இருக்கான். இந்த ரிஷப் இந்த ஊரை விட்டு அமுச்சு வைக்கணும், அப்பதான் நம்ம பிரச்சனை எல்லாமே சரியாகும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். கரெக்டா அந்த இடத்துக்கு ஆர்மி ஆபீசரும் சேட்டுங்களும் நிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே சிவம்க்கு என்ன நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவன் கேக்குறான். அதுக்கு அவங்க இருந்துட்டு சொல்றாங்க, இல்ல ராட்சசனை பிடிச்சு நாங்க லேப்ல டெஸ்ட் பண்ண போறோம், அதுக்காக தான் நாங்க ராட்சசன் பிடிக்கணுன்றதுக்காக தான் நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. சிவம்க்கு ஒரு ஐடியா தோணுது, நான் ஒருவேளை ராட்சசனை உங்ககிட்ட பிடிச்சி தந்தா நீங்க லேபுக்கு எடுத்துட்டு போய் எல்லா வேலையும் பண்ணிடுவீங்க அப்படின்ற மாதிரி தானே அவன் கேட்கறான். அதுக்கும் அவங்களும் ஆமா நாங்க இதைத்தான் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த ராட்சசனை பிடிச்சி தரேன் அப்படின்ற மாதிரி டீல் பேசுறான். அவங்களும் மொத்தத்துல ராட்சசனை பிடிச்சா போகுது அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் சாமியாரு ஒரு செயின் அப்படியே மந்திரிச்சு, இது உங்ககிட்ட இருக்க வரைக்கும் இந்த ராட்சசனை நீ கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினை முகமே தெரியல அவங்கள்ட்ட கொண்டு வந்து தரா. அந்த செயினை அவங்களும் வாங்கிக்கிறாங்க. இங்க சிவம் இருந்துட்டு அந்த திரிசூலத்தை நடுவுல வச்சு, இது என்னோட குருஜியோட திரிசூலம் அப்படின்னு சொல்லி நடுவுல வச்சு சுத்தியும் கண்ணாடி வைக்கிறான். அந்த ராட்சசனை அப்படியே கூப்பிடுறான். அந்த ராட்சசனுக்கும் இவன் பேசுறது காதுல விழுந்துருது. ராட்சசன் அப்படியே காட்டுக்குள்ள வரான். ரீனாவும் ரிஷப தேடிட்டு காட்டுக்குள்ள வரா. பின்னாடியே ராட்சசன் போறத ரீனா பார்க்கவே இல்ல. ஒரு வழியா ரிஷபையும் கண்டுபிடிச்சரா. என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி ரீனா கேக்குறா. அதுக்கு ரிஷப் இருந்துட்டு, எனக்கு என்னமோ இங்க என்னமோ நடக்கிற மாதிரி இருக்கு, அதனாலதான் நான் இங்க வந்தேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். இந்த பக்கம் கரெக்டா ராட்சசன் வந்துடுறான். எல்லாரும் வலைய போட்டு மயக்க மருந்து போட்டு அந்த ராட்சசனை ட்ரக்ல பிடிச்சி கூட்டிட்டு போயிடுறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து பாக்குறா ரீனா ரிஷப்போ, யாருமே இல்ல, ரத்தம் மட்டும் கிடக்கு, இது ராட்சசனோட ரத்தம் தானே அப்படின்ற மாதிரி ரிஷப் சொல்றான். பக்கத்திலேயே ட்ரக்கும் போகுது. கண்டிப்பா யாரோதான் ராட்சசனை கண்டிப்பா ட்ரக்ல பிடிச்சிட்டு போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு சாமியாரோட பறவை இதெல்லாம் பார்த்துட்டு போய் சாமியார் கிட்ட போய் சொல்லிடுது. அந்த சாமியாரும் டென்ஷன் ஆகுறாரு. என்னோட திரிசூலத்துக்கு மட்டும்தான் அந்த ராட்சசன் கட்டுப்படுவான், இப்படி இதெல்லாம் நடந்தது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இங்க ஜமீன்தாரோட பையன் வந்துட்டு, இந்த போனை சுத்தமா சார்ஜ் போட்டோம்பா, வேலைக்கே ஆகல, இந்த போன்னால நமக்கு எந்த யூஸும் இல்ல, ஒர்க்கும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு குப்பை தொட்டியில போட்டுறான். கரெக்டா இவங்க போறாங்க, ஜமீன்தார் போறாரு. கரெக்டா அந்த போன் ஆன் ஆகுது. யாராவது அப்படின்னு பாக்குறாரு. சாட்சி சாட்சி யாரோ டார்ச்சர் பண்றாங்க. இதை பார்த்த ஜமீன்தாருக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. யாரு நம்ம போன இவ்வளவு டார்ச்சர் பண்றது அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. இங்க லேப்ல ராட்சசனுக்காக
மருந்து ஒண்ணு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு அந்த பறவை ஒண்ணு வந்துருது. அந்த சாமியார் மந்திரிச்ச செயின அப்படியே அந்த ராட்சசன் கழுத்துல போடுது. இந்த ராட்சசன் கழுத்துல போட்ட உடனே உனக்கு எச்சா சக்தி வந்துருது. எல்லாத்தையும் அடிச்சு போட்டு அவன் அந்த இடத்த விட்டு மறைஞ்சிடறான். ஜமீன்தாரும் அந்த வீடியோவ தொடர்ந்து அப்படியே பார்க்க ஆரம்பிக்கிறாரு. சாட்சி அதுல கெஞ்சுறா, எதுக்காக நீங்க இந்த மாதிரி பண்றீங்க? ராட்சசனுக்காக என்ன கொல்லணும்னு நீங்க எப்படி முடிவு பண்றீங்க? தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அவ கெஞ்சுறா. அதுக்கப்புறம் முகத்து காமிக்கிறாங்க. பார்த்தா ஒரே ஷாக்கு. அது மோகினி ஆண்டி. ஜமீன்தாருக்கோ ஒரு மாதிரி ஆயிருது. என்ன மோகினியா அப்படின்ற மாதிரி அவர் பாக்குறாரு. இந்த பக்கம் அந்த ராட்சசனும் கரெக்டா மோகினி கிட்ட வந்து தலை வணங்குது. நான் தான் உன்னோட ஓனர். அதாவது உன்னை உருவாக்குனதே நான் மட்டும்தான். நீ தன்னாலெல்லாம் ராட்சசன் ஆகவே இல்ல. உனக்கு தெரியுமா? நீ அந்த கொரில்லாவால சாகல. கொரில்லாவை கொன்னதே நான் தான். கொரில்லாவோட ரத்தமும் உன் ரத்தமும் கலந்ததுக்கு அப்புறம் தான் நீ ராட்சசனாவே ஆன. இங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் தான் காரணம். சிவம் எதர்ச்சியா தான் உன்னை குத்துனான். அதாவது ஈட்டிய வச்சு எதர்ச்சியா தான் அந்த இடத்த குத்துனான். நான் தான் உன்னை தேடி கண்டுபிடிச்சு உனக்கு 2வது உயிர் கொடுத்ததே நான் மட்டும்தான். உன்னை ஒரு தடவை இல்ல 2 தடவை காப்பாத்திருக்கு. எனக்கு எதிரியா நிக்கிறதுக்கு அதான் பப்புமா உன் பொண்டாட்டிக்கு தகுதியே இல்ல. உன்னை வச்சு அவளை கொன்னதே நான் தான். என்கிட்டயே என்ன ஆட்டம் போட்டா? அதுக்குதான் இதெல்லாம். நான் சொல்றதுதான் இனிமேட் நீ கேட்கணும் அப்படின்ற மாதிரி மோகினி ஆண்டி ஒரு போர்டு போடுது. இந்த பக்கம் ஜமீன்தாரும் சரி மோகினியோட ஹஸ்பண்ட் கிட்ட எல்லாமே சொல்லலாம் அப்படின்ற மாதிரி போறாரு. பார்த்தா கேர்ள் ஃப்ரெண்டோட அப்பா இருந்துட்டு கல்யாணம் நடந்ததுக்காக கிஃப்ட் மாதிரி பணத்தை கொடுத்துருக்காரு. அண்ணங்காரன் இருந்துட்டு சொல்றான், இது மாமாக்கு கொஞ்சம் நம்ம கொடுத்துடலாமே அப்படின்ற மாதிரி அண்ணங்காரன் சொல்றான். உடனே அப்பா இருந்துட்டு, நீ என்ன பைத்தியமா, இது நம்ம காசு எடுத்து அவனுக்கு கொடுக்கணுங்கிற, அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ஜமீன்தாரும், இவனுங்க சரியான பணத்தாசை பிடிச்சவனுங்க, இவனுங்கள்ட்ட எல்லாம் நம்ம பேசுறது வேஸ்ட் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாரு. ரூம்ல போய் சாக்சியோட நம்பர்ல இருந்து மோகினிக்கு மெசேஜ் பண்றாரு. இதை பார்த்த மோகினி ஆண்டி ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க. என்ன சாக்சியோட நம்பர் அப்படின்ற மாதிரி அவரு மெசேஜ் போடுறாரு. உன்னோட வீட்டுக்குள்ள கபோர்ட்ல பணம் இருக்கு, அதை எடுத்துட்டு நான் சொல்ற இடத்துக்கு நீ வரணும் அப்படின்ற மாதிரி மெசேஜ் போட்டிருக்காரு. இதை பார்த்த உடனே மோகினி ஆண்டிக்கு ஒரு மாதிரி ஆயிருது. யார் இது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜமீன்தாரோ போன் பேசிட்டு அந்த போனை ரூம்ல டைல்ஸ் நோண்டி அதுக்குள்ள அந்த போனை வச்சு மூடிடுறாரு. இந்த பக்கம் நடந்ததெல்லாம் மந்திரவாதி சாமியார் கிட்ட சொல்றாங்க. சாமியார் இருந்துட்டு சொல்றாரு, நீயும் தீய சக்திங்களை ஆட்டி படைக்கிற, அப்படி இருக்கும்போது சாதாரண எவிடன்ஸ் தான், இதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சாமியார் சொல்றாரு. அதுக்கு மோகினி ஆண்டியோ, இதை பத்தி வெளியில யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், நம்ம இத்தனை நாள் கஷ்டப்பட்டது எல்லாமே வீணா போயிடும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அதாவது மோகினி ஆண்டி சொல்லுது, சரி நான் போய் பணத்தை வைக்கிறேன், யாராவது வராங்களா என்ன ஏதுன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி சாமியார் கிட்ட ஒரு வேலை தராங்க. அவங்களும் பணத்தை வச்சுட்டு வந்துடுறாங்க. யாராவது வந்தாங்களா அப்படின்ற மாதிரி சாமியார் கிட்ட கேட்க, யாரும் வரல அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. அந்த இடத்துக்கு ஜமீன்தார் வந்து பணத்தை எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் கார் ஸ்டார்ட் ஆகல. சரின்னு சொல்லி கீழே இறங்கி பாக்குறாரு. பார்த்தா ராட்சசன் நிக்கிறான். நீ எப்படி இங்க, அதுவும் இந்நேரத்துல அப்படின்ற மாதிரி ராட்சசனை பார்த்து ஜமீன்தார் கேக்குறாரு. அந்த இடத்துக்கு மோகினி ஆண்டி வந்துடுறாங்க. நான் இருக்கிற இடத்துல கண்டிப்பா அவன் இருப்பான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஜமீன்தாருக்கு தூக்கி வாரி போட்டுருது. அப்போ இந்த ராட்சசவஸ்தா நீ எல்லாமே பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரு. ஆமா நான் தான் எல்லாத்தையும் பண்றேன், இப்போ உன்னை கொலை பண்ண போறதும் நான் தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அதாவது மோகினி ஆண்டி சொல்லுது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் பாய்.